ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிற பொண்ணுங்களாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கலாம், ஹோம் மேக்கராக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடடா, இதெல்லாம் முன்னாடியே தெரியாமல் போச்சேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் கிடைச்சா இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். நம்ம கையில் போடுற தங்க மோதிரம் நம்ம சைஸை விட பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா அது அடிக்கடி இந்த மாதிரி கழண்டு வரும். எங்கேயாவது மிஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அதை டைட் பண்ணுறதுக்காக நம்ம நூலெல்லாம் சுற்றிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இனிமேல் நம்ம நூலெல்லாம் சுற்றி கஷ்டப்பட வேண்டாம். இப்போல்லாம் ரிங் சைஸ் அட்ஜஸ்டர் அப்படின்னு நம்மளுக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது. இது இந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம ரிங்கு சைஸை கொஞ்சம் டைட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மோதிரத்தில் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். அப்படி பண்ணும்போது மோதிரம் ஒரு சைஸ் சின்னதாயிரும். நம்ம கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம். எங்கேயாவது கழண்டு விழுந்து தொலைஞ்சிருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இது 2 கலரில் கிடைக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாகவும் கிடைக்குது, கோல்டு கலராகவும் கிடைக்குது. நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வாங்கிக்கலாம். ஒரு முறை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணலாம். தேவைப்படும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் மோதிரம் வாங்குறீங்க, இல்லை உங்களுக்கு யாராவது மோதிரம் கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மோதிரத்தோட கரெக்டான சைஸை நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். மொபைலில் கூகுளில் ரிங் சைஸ் கால்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆன்லைன் கால்குலேட்டர் வரும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஏற்கனவே கரெக்ட் சைஸில் இருக்கக்கூடிய மோதிரத்தை வச்சு நீங்கள் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்டான மோதிர சைஸை அது காட்டிடும். இனிமேல் நம்ம மோதிரம் வாங்கும்போதோ இல்லை யாராவது நம்மளுக்கு மோதிரம் கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரிங் சைஸை நம்ம கரெக்டாக சொல்லி சூப்பரான மோதிரம் வாங்கிக்கலாம். சில சமயம் நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு, பர்த்டேக்கெல்லாம் ஆசையாக ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்போம். ஆனால் அது ஃபிட்டிங்கே இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ டெய்லர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஆல்ட்ரு பண்ணுறக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா ஒரு 2 சேஃப்டி பின்னை பயன்படுத்தி நம்ம வீட்டிலையே ஈஸியாக அதை ஃபிட்டிங்காக மாற்றிக்க முடியும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸை முதல்ல திருப்பி போட்டுக்கோங்க. உள்பக்கம் வெளியில் இருக்கிற மாதிரி உள்டாவாக போட்டுட்டு இப்போ இந்த 2 சைடும் நம்ம பின் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சேஃப்டி பின்னை எடுத்து 2 சைடும் இந்த மாதிரி குத்திக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கயிறோ நாடாவோ எடுத்துட்டு இந்த பின்னு வழியாக 2 பக்கமும் கோர்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ டைட்டு வேணுமோ அவ்வளோ டைட்டாக இதை கட்டிக்கோங்க. இப்போ இந்த கயிறு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை எப்பவும் போடுற மாதிரி நார்மலாக போட்டுக்கிட்டா போதும். நம்மளுக்கு முன்னே இருந்ததை விட நல்ல ஃபிட்டிங்காக இருக்கும் ட்ரெஸ்ஸு. ஸோ அவசரத்துக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் விமன், பிஸியாக இருக்கிற லேடிஸ்க்கு ஸ்கின் கேருக்கெல்லாம் அதிகமாக நேரம் செலவு பண்ணவே முடியாது. ஃபேஸ் டல்லாக இருக்குது, ஏதாவது ஃபேஸ் பேக் போடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்காக தனியாக நேரம் ஒதுக்கி ஃபேஸ் பேக்கெல்லாம் போடுறதுக்கு டைமே இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் செலவு பண்ணி ஒரு க்ளோயிங் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கானிக்கான ஃபேஷியல் க்யூபை நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஆலோவேரா வேணும். ஒரு 2 பீஸ் மட்டும் கிடைச்சாங்கூட போதும். ஒருவேளை இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஆர்கானிக்கான ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. இந்த ஆலோவேராவை தோல் நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜெல் பகுதியை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பீட்ரூட் பவுடர் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, ஒரு நேச்சுரலான க்ளோ கொடுக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆரஞ்சு பீல் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு தோலில் விட்டமின் சி நிறையா இருக்குது. நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்கின்ல ஆயில் செக்ரேஷன் கம்மி பண்ணும், முடி வளர்ச்சி கம்மி பண்ணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சந்தன பொடி சேர்த்துக்கிறேன். பிம்பிள் மார்க்கு, டார்க் ஸ்பாட்டை எல்லாம் கம்மி பண்ணி ஸ்கின்னை நேச்சுரலாக கிளியராக வச்சுருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப் மாதிரி இருக்கும்.
இந்த பொடியெல்லாம் ஆல்ப்ஸ் குட்னஸ்ங்கிற பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே 100% நேச்சுரல். இதில் கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே இல்லை. அதனால் நம்ம தைரியமாக ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. நான் அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் எடுத்து நான் அரைச்சிக்க போகிறேன். தேவைப்பட்ட இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு சிலிக்கான் ஐஸ் ட்ரேல ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இதை 5லேருந்து 6 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும். ஃப்ரீஸ் பண்ணனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈஸியாக வெளியில் எடுக்க வரும். இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது 3 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. நம்ம அப்பப்போ ஒவ்வொரு க்யூபாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் நேரம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரே ஒரு க்யூபை மட்டும் எடுத்து நம்ம ஃபேஸில் நெக்கிலலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இதை ரெகுலராக நீங்கள் ஃபேஸில் நெக்கிலலாம் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதை தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இதை வாஷ் பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆன மாதிரி இருக்குது. இந்த கைக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த சந்தனம் ரோஸ் வாட்டரோட வாசம் நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸ்கின்னும் நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக சப்பிளாக இருக்குது. இந்த ஃபேஷியல் க்யூபை பயன்படுத்துகிற அன்னைக்கு முகத்துக்கு சோப்பு போடாதீங்க. அப்போ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே purple.comங்கிற வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மள நிறைய பேருக்கு நல்ல நீளமாக நகம் வளர்த்தி அதில் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பிஸி லைஃப் ஸ்டைலில் நெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணவே முடியறதில்ல. அது மட்டும் இல்லை, வீட்டில் வேலை பார்க்கணும், குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது நெயில்ஸ் நீளமாக இருந்தால் அது இன்னுமே கஷ்டம். ஆனால் நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் நகம் மாதிரியே நம்ம ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கக்கூடிய நெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் கிடைக்குது. நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம தேர்ந்தெடுத்து இந்த நெயில்ஸ் வாங்கிக்கலாம். இது கூடவே ஒரு ஆல்கஹால் பேடு, நெயில் பஃபர், அப்புறமா கியூட்டிக்கல் புஷர் ஒரு செட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆல்கஹால் பேட் எடுத்து நம்மளுடைய நெயில்ஸ் எல்லாம் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த நெயில் பஃபரை எடுத்து இந்த மாதிரி ஒரு விரலில் ஒட்டிட்டு நம்ம நெயில் மேலே லேசாக தேய்ச்சி கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆர்டிஃபிஷியல் நெயில் நல்லா ஒட்டும். பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறதுக்காக இந்த கியூட்டிகல்ஸை லைட்டாக பின்னாடி புஷ் பண்ணணும். அதுக்கு இந்த குச்சி வச்சு லைட்டாக நம்ம புஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது பெயின் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது வலிக்காது. நம்ம லைட்டாக பின்னாடி புஷ் பண்ணால் போதும். இந்த நெயில்ஸை நம்ம விரலுக்கு தகுந்த மாதிரி சைஸில் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இது செல்ஃப் அடிசிவ் நெயில்ஸு. பின்னாடியே கம் இருக்கும். அது மேலே இருக்கிற பேப்பரை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம விரலில் வச்சு அழுத்தி ஒட்டிக்கணும். அவ்வளோதான். இப்போ நெயில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரிஜினல் நெயில் மாதிரியே இருக்குது. நகம் வளர்த்தணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் நகம் வளர்த்த முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்லரில் போய் மேனிக்யூர் பண்ணி நெயில்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக ஆகும். இது கம்மி செலவில் நம்ம வீட்லேயே சூப்பரான நெயில்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி முன்னாடி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ஈஸியாக இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். அது பின்னாடி இன்னும் கூட கொஞ்சம் கம் இருக்குது. நம்ம ஒரு முறை மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியும். ஒருவேளை நிறைய முறை ரீயூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான கம்மு நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனால் நெயில்ஸ் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போல்லாம் நம்மள நிறைய பேர் ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் கிரிம்பர், இந்த மாதிரி ஹீட்டிங் டூல்ஸ் எல்லாம் நம்ம முடியல அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்ம முடியல டைரெக்டாக பயன்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக முடி டேமேஜ் ஆகும். ரொம்ப ட்ரையாக ரஃப்பாக ஆயிரும் முடியை டேமேஜ் பண்ணாமல் இந்த ஹீட்டிங் டூலெல்லாம் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே பயன்படுத்தலாம். முடிஞ்ச வரை இதுவும் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே நம்ம முடியை எவ்வளோ பாதுகாக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு இயர்பட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சைடு மட்டும் இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடை டைரெக்டாக நெருப்பில் காட்டினா கூட இது தீ பிடிக்கல, ரொம்ப டேமேஜ் ஆகலை. கலர் மட்டும் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் பெருசாக டேமேஜ் நடக்கலை. ஆனால் இந்த ஆப்போசிட் சைடு, இந்த ஸ்ப்ரே பண்ணாத சைடை நம்ம நெருப்பில் காட்டும்போது உடனே தீ பிடிச்சி ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு.
ஸோ இந்த ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே வந்து நம்ம முடியை நல்லாவே பாதுகாக்கும். அதனால் எந்த ஹீட்டிங் டூல் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ஆலுவேரா ஜெல்லாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹீட்டிங் டூல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே பயன்படுத்தும் போது நம்ம முடி கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். அதனால் எந்த ஹீட்டிங் டூல் பயன்படுத்தினாலும் ஏதாவது ஒரு ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஆலுவேரா ஜெல்லாவது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹீட்டிங் டூல் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.